சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா வீட்டில் தனியாக இருக்கும்போது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே என் பசங்க கூட என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. வீட்டில் என் மாமியார் வந்திருந்தப்ப எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக உட்காந்து சாப்பிட்டோம், சிரித்து பேசினோம். நானும் என் வீட்டுக்காரரும் பேசாமல் எங்களுக்குன்னு பிரச்சனை இருந்தப்போ கூட என் மாமியார் தான் எங்கள் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு நாங்கள் இப்படி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். என் பையன் கடையில் இருக்கான். மனோஜ் கூட நான் சாப்பிட்டேனான்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. இங்கே முத்துவும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இருக்குன்னு யாருமே வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. என்னை கவனிக்கிறதுக்குன்னு இந்த வீட்டில் யாருமே இல்லை. சமைச்சு கொடுக்க தான் மீனா இல்லைன்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூட யாருமே இல்லைன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குதே. பேசாமல் மீனா இந்த வீட்டில் இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசாமல் மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சா நல்லா இருக்கும்ல, மீனா மட்டும் திரும்பி வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு இங்கே விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட முதல்ல பேசணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் மீனா நம்ம வீட்டு மருமக தானே. இங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்ன பேச்சை கேட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் இப்போ கஷ்டப்படுறது நான் தானே. இங்கே மனோஜாவது என்னை பார்க்க வந்திருக்கலாம். அம்மா சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். எல்லாருக்கும் அவங்க வேலை தான் முக்கியம். நான் யாருக்குமே முக்கியம் இல்லை. என் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. நாளைக்கே மனோஜ்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. தன்னுடைய கடையில் இருக்க மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற யோசனை நல்லா தான் இருக்குது. ஆனால் ரோகிணி உண்மையாகவே என்னை விரும்புகிறா. அதனால் என்னை விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டா. நீங்கள் இப்படிலாம் ரோகிணிக்கிட்ட பேசணும்னு நினச்சா ரோகிணி பலார்னு உங்களை வெளுத்து வாங்கிடுவா. அப்புறம் நீங்கள் தான் ரோகிணிக்கு பதில் பேச வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே ரோகிணி கடைக்கு வந்தப்ப என்ன செஞ்சான்னு தெரியும்ல. ரோகிணி அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டா. ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கணும், சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அப்படிலாம் நடக்கணும்னா முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுமே. ரோகிணியால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜோட ஃப்ரெண்டு. இப்போ கூட அந்த ரோகிணி தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. ரோகிணிக்கிட்ட பேசக்கூடாது, ரோகிணியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த ரோகிணி மட்டும் திருந்தவே மாட்டிக்கிறா. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். எல்லாம் சரியாயிரும், இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக தான் போகுது மனோஜ். அதுக்குன்னு கடையிலேயே இருந்தால் சரியாக இருக்குமா என்ன? சீக்கிரமாகவே எல்லாரும் வேலைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு. அப்புறம் உன்னுடைய நிலைமையை பார்த்து யாராவது உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்களா? நீ முதல்ல வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அங்கே என் தம்பி ரவி தான் சமைச்சு கொடுக்குறான். சரியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, தூங்க முடியல தெரியுமா. ரோகிணியோட ஞாபகமாகவே இருக்குது. ரோகிணியை மறக்கவும் முடியல. ஆனால் ரோகிணியை நினச்சி பார்க்கக்கூடாது, ரோகிணி ரொம்ப பொய் சொல்லி ஏமாத்திட்டான்னு அப்பப்போ நினச்சாலும் ரோகிணி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் இந்த கடை எனக்கு கிடச்சிது. இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கேன். இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருது, பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே ரோகிணி தான். இவ்வளோ நல்லதையும் செஞ்சுட்டு என்னை ஏமாற்றிட்டும் போயிட்டாலே இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாரு மனோஜ். இப்போ என்ன மனோஜ்னு நினைக்கிற? ரோகிணி உன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வரணும்னு நினைக்கிறியா? இல்லை ரோகிணி கூட வாழவே வேண்டாம், டிவோர்ஸ் கிடைச்சா போதும்னு நினைக்கிறியா? என்னப்பா உனக்கு சரியாக முடிவெடுக்கவே தெரியலையே. உங்கள் வீட்டில் எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீ என்னடானா ரோகிணி உதவி செஞ்சுருக்கான்னு பொய் சொன்னதெல்லாம் மறந்துட்டு உதவி செஞ்சதை நினச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் உங்கள் அம்மா விஜயாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வராதன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடுவாங்க. என் வீட்டில் இருக்கணும்னா மனோஜ் நீ என் பேச்சு தான் கேட்டாகணும்னு உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? நீ மட்டும் உங்கள் அம்மா பேச்சை கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு முடிவெடுத்த அவ்வளவுதான். உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. ரோகிணி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கப்பா. மறுபடியும் ரோகிணியை பற்றி நினச்சிட்டு இருக்க. இதனால தான் உனக்கு சரியாக தூக்கமே வரதில்லை போல. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரோகிணி முக்கியம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்ட. இனி ரோகிணிக்கு நீ எப்படி டிவோர்ஸ் கொடுக்க போறியோ தெரியல. சரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா என் வீட்டிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்ப்பா. உனக்காக நான் எவ்வளோதான் பேசி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு உடனே கடையிலேருந்து கிளம்பிடுறாரு. மனோஜ் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன் ரோகிணி என்னை ஏமாத்தின? எதுக்கு பொய் சொன்னேன்? நீ மட்டும் என்னை ஏமாத்தாமல் இருந்திருந்தா, பொய் சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உன்னை விட்டு பிரிஞ்சு நான் தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ என் வாழ்க்கையில் வேண்டான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தானே. நீ சொன்ன பொய்யால் தானே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
மற்றபடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தது, இந்த கடைக்கு என்னை ஓனர் ஆக்குனது, பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கணும்னு நீ எனக்கு உதவி செஞ்சது எதையும் நான் மறக்கவே இல்லையே. கடையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உன்னுடைய நகையெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. ஆனால் ஏற்கனவே உனக்கு கல்யாணமான உண்மையை சொல்லாமல் என்னை ஏமாத்திட்டல்ல, உனக்கு கிறிஷ் தான் பையன்ற உண்மையை சொல்லாமல் ஏமாத்திட்டல்ல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். இங்கே விஜயா வந்து என்ன ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் மனோஜ் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி கடையில் என்னதான் நிறைய வேலை இருக்குன்னு தெரியலையே. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. மனோஜ் மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு விஜயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் வந்து நினைக்கிறாரு, அம்மா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகலன்னா சந்தேகப்படுவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டில் மீனா இல்லை, ஆனால் முத்து மீனாவை பார்க்கறதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். இங்கே ரவி வந்து வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேயே தங்கிட்டான். இப்படி ஸ்ருதியை வந்து ரவியால் பார்க்க முடியுது, பேச முடியுது. அதே மாதிரி மீனாவையும் விட்டு கொடுக்காம முத்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் என் நிலமை மட்டும் இப்படி இருக்குதே. என்னைக்கா இருந்தாலும் ஸ்ருதியும் மீனாவும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது, வர விடவும் கூடாது. நான் எப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறனோ அதே மாதிரி முத்துவும் ரவியும் எப்பையும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தனியாகவே தான் இருக்கணும். என்ன இருந்தாலும் அம்மா மீனாவை கண்டிப்பாக மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மனோஜ். மறுபடியும் விஜயா ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்பவே பதட்டமாக. இதுக்கு மேலே கடையில் இருந்தால் அவ்வளவுதான், அம்மா கடைக்கே வந்துடுவாங்க, நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடுவோன்னு மனோஜ் உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. விஜயா மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவமா, என்ன மனோஜ், நீ என்ன வீட்டுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வர, அப்படி என்ன பெரிய வேலை இருக்குது கடையில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. இங்கே ரவி தான் சமைச்சு கொடுக்குறான், சரியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியலம்மா, தனியாக வேற இருக்கிறேன்னா அதனால் பிஸ்னஸையே பார்க்கலான்னு கடையிலே இருந்துட்டேன். கடையில் நிறைய வேலை இருந்ததுமா, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நான் நேற்று சாப்பிடவே இல்லை தெரியுமா, நீ எனக்கு ஃபோன் பண்ணியாவது பேசியிருக்கலாம்ல, நீயாவது வந்திருக்கலாம்ல. அந்த முத்து மீனா தான் முக்கியம்னு மீனா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே ரவியும் வீட்டுக்கு வரல, நீயும் வீட்டுக்கு வரல, உங்கள் அப்பாவும் என்னை கண்டுக்காம தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போயிட்டாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ தனியாக இருந்து கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் நான் தான் யோசிக்காமல் பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, என்னம்மா பேசுகிறீங்க அம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மீனாவை இந்த வீட்டில் இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கவே கூடாது, நான் தான் யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு பேசுகிறாங்க விஜயா. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, மனசு மாறிட்டீங்களா, என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, உங்களை பார்க்க நான் வரலை, ஃபோன் பண்ணலை, அதுக்காக இப்படி மனசு மாறிடுவீங்களா என்ன? அம்மா என்னம்மா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்க, பேசாமல் மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடலாமா, இல்லை எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நானும் நிம்மதியாக இருக்க முடியும். மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்து பார்த்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுத்தா. நான் மீனாவுக்கு நல்ல மாமியாராகவே இல்லை, ஆனால் மீனா இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பொறுப்பான மருமகளாக தானே இருந்திருக்கா. அப்புறம் எதுக்கு மீனா அவங்க வீட்டில் இருக்கணும்? உங்கள் அப்பா சொன்னது என்னவோ சரிதான், இப்படி உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக மீனாவாக இருக்காது. அப்படி இருந்திருந்தா நான் எதுக்கு மீனாவை பற்றி இவ்வளோ யோசிக்க போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? நீங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் அப்பா இப்போ ரொம்ப முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. என் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை வருது. அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னதை மறந்துட்டிங்களா? மீனா அந்த வீட்டில் இருந்தால் மறுபடியும் என்ன நடக்கும்னே தெரியாதுமா, நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் மீனாவை இங்கேருந்து அனுப்ப முடியுமா? பேசாமல் மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும். இப்போ என்ன முத்து வந்து சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் யோசிக்கிறேன். நான் ஒரு நல்ல மாமியாராக இருக்கணும், நல்ல அம்மாவாக இருந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நான் வந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும். நான் அப்படி செய்யலையே, அதனால தான் என்னால் தனியாக இருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா, இங்கே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கணும், சமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும், அவ்வளவுதானே. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமக உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னைக்கோ நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க. முதல்ல ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடு செய்ய முடியும். அது வரைக்கும் சரியாக சாப்பிடாம வீட்டில் யாருமே இல்லைன்னு தனியாக இருந்து நான் கஷ்டப்பட முடியுமா? என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, மீனாவால் மறுபடியும் பிரச்சனை வந்தாலும் உங்களால் தாங்கிக்க முடியாது, மீனாவை பற்றி யோசிக்காதீங்க, மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ்.
மனோஜ் பேச்சை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. மனோஜ் இப்படி சொல்கிறானே, கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். இதே மாதிரி நம்மளை யாருமே கவனிக்காமல் இருந்தால் வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டுக்கு மீனாவை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே யோசிக்கிறாங்க. மனோஜ் பேச்சை தான் கேட்டு நான் வந்து மனசு மாறினாலும் மனோஜ்காக மட்டும்தான் மீனாவை பற்றி யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து நினைக்கிறாங்க. அடுத்த நாள் முத்து வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை, என்ன முத்து, மீனாவை பார்த்துட்டு வந்துட்டியா? அங்கே உன்னுடைய மாமியார் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் மீனாவை பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா. மீனா எனக்காக அங்கே வந்து புதுசாக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு எனக்கு என்ன பிடிக்குமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருந்தாப்பா. எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதா என்ன, நீ எப்போ வருவேன்னு மீனா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா. என்ன, மீனா நம்ம வீட்டில் இருந்திருந்தா இதே மாதிரி பொறுப்பாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருப்பா. ஆனால் விஜயா தான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல, நான் வந்து மீனா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே வந்து விஜயா, என்ன இது, எதுக்கு அங்கேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் அப்பாவுக்காக மீனா சமைச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கல. மீனா தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்ருக்கா. வேணும்னா சாப்பிடுங்க, வேண்டானா அமைதியாக இருங்க. அப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பா, உங்களுக்காக மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கப்பா, நல்ல ருசியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, மீனா என்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாலும் அன்னையிலேருந்து சரியாக சாப்பிடவே முடியல. என்ன செய்ய, மீனா சமைக்கிற மாதிரி யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா வீட்டில் சமைச்ச சாப்பாடை முத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறதால இங்கே வந்து அண்ணாமலை சாப்பிட்டு பார்க்குறாரு. இப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. மீனா சமைச்சு கொடுத்ததை சாப்பிடாம சரியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கே. மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. அப்படி தானே முத்துன்னு கேட்கும்போது, ஆமாப்பா, கார் செட்டுக்கு போகிறீங்க, நீங்களும் எப்போ சாப்பிடுவீங்கன்னு தெரியாதுன்னு எனக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாப்பா. மீனா எவ்வளோ பொறுப்பா எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு பார்த்தீங்களா? அதான்ப்பா, மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கலப்பா. அதனால தான் மீனாவை பார்க்க என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். பார்த்தீங்களா, சாப்பாடெல்லாம் எவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. உண்மைதான் முத்து, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அந்த சமயம் முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்து மீனா வீட்டுக்கு போயிருந்தல்லப்பா, அங்கே வந்து வீட்டு ஓனர் வந்திருந்தாரு. இந்த மாதம் வாடகை பணத்தை அதிகமாக கேட்டாருப்பா. அப்புறம் அவர்கிட்ட பேசி எப்படியோ அவங்க வந்து அவங்கள பற்றி பேசி புரிய வச்சு நானே இனி வீட்டு வாடகை பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ப்பா. பாவம் மீனா ரொம்ப மனசு வேதனைப்பட்டா. இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அம்மாவுக்குன்னு புதுசாக வீடு வாங்கி கொடுக்கணுன்னு மீனா வந்து நினச்சிட்ருக்காப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னது, உன்னுடைய மாமியாருக்கு புது வீடு வாங்கி கொடுக்கணுமா? அதானே பார்த்தேன். மீனா என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு அப்படியே நம்புவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அப்படியே இருந்தாலும் மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. அவங்க அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கணுன்னு மீனா நினச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? மீனா தன்னுடைய அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்வா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மீனாவை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இப்போ மீனா இந்த வீட்டு மருமகளே இல்லையே. மீனா மட்டும் இல்லை, நானும் கண்டிப்பாக என் மாமியார் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக புது வீடு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்னது, புது வீடு வாங்கி தருவியா? உங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்ட முடியல, அதுக்காக பணம் சேர்த்து வைக்க முடியல, சரியாக சம்பாதிக்க முடியல. மீனா என்னவோ இப்போ புது பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டா. ஆனால் உனக்கு பெருசாக எந்த பிஸ்னஸும் இல்லையே. சவாரிக்கு போனாலும் நீ நினைக்கிற வருமானம் உனக்கு வரதில்லை. இதில் உன் மாமியாருக்கு புது வீடு வாங்கி வேற தரப்போறியா? நீ எல்லாம் செய்வ. இங்கே சீதாவோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கினியே, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா? இல்லை செல்வத்துக்கு உதவி செய்யணும்னு உன்னுடைய காரை கொடுத்துருக்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் உன் மாமியாருக்கு வீடு வாங்கி தரணும், இங்கே வந்து மீனா சொன்னதெல்லாம் செய்யணும்னு வேற பேசிகிட்டு இருக்கல்ல. இதனால தான் மீனாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் மனசு மாறணும்னு நினச்சேன், ஆனால் இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முத்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். மீனா வேற சமைச்சு கொடுத்து எல்லார் மனசையும் மாற்றிடுவா. யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடுவா. இதில் இப்போ மீனா வேற தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய தம்பிக்கும் புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறாளா? அப்போ முத்து கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு நினைப்பானே. இந்த பிரச்சனையை அப்படியே சும்மா விடக்கூடாதே. இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக முத்து வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுக்காம தன்னுடைய மாமியார் வீட்டுக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவான்.
மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுனால சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அங்கே தானே கொடுப்பா. அப்புறம் முத்து மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும்? நானும் போனா போது மனசு மாறிடலான்னு நினச்சேன். ஆனால் மனசு மாறினா அவ்வளவுதான், என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டில் நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மீனா மட்டும் இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. மீனாவோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்கிட்ட பேசி மனசை மாற்றி மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு புது வீடு வாங்கி தரணும்னு திட்டம் போடுறாங்களா? நாளைக்கே நான் போய் மீனாவோட அம்மா கிட்ட பேசிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, முத்து, சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது சேர்த்து வைக்க பாரு. அதை விட்டுட்டு மாமியார் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுக்கணும்னு நினச்சி வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும். மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு தெரியாமல் உன்னுடைய மாமியாருக்கும் அந்த சத்யாவுக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சின்னா அப்புறம் நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. மீனா இப்படி ஒரு வேலை செய்கிறாளா? திட்டம் போடுறாளா? எனக்குன்னு சம்பாதிக்கிற பணத்தை மாமியாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை இந்த மீனாவுக்கு. சம்பாதிக்கிற பணத்தில் வீடு வாங்கிடுவாங்களா? அதையும் நான் பார்க்க தானே போகிறேன். எல்லாத்துக்கும் காரணம் மீனாவோட அம்மா சந்திரா தானே. பேசுகிற மாதிரி பேசி எல்லார் மனசையும் மாற்றி புது வீட்டுக்கு போகணும்னு வேற நினைக்கிறாங்களா? அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா? நான் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன், இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா? நான் பார்க்க தானே போகிறேன். எப்படி இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு முத்து அங்கே மீனா பேசுனதெல்லாம் வந்து அண்ணாமலை கிட்ட சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. விஜயா ரொம்ப கோவமா இருக்கிறத மனோஜ் வந்து பார்க்குறாரு. என்னம்மா, என்னாச்சுமா, எதுக்குமா முத்துக்கிட்ட ரொம்ப சத்தமாக பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, அந்த மீனா என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு புது வீடு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாளாம். அது எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லியிருக்கா. உடனே முத்துவும் எப்படியாவது இங்கே சத்யாவும் என் மாமியாரும் தங்குறதுக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களே, எனக்குன்னு ஏதாவது பணம் கொடுத்துருக்காங்களா? ஏன் நேற்று நான் தனியாக தான் இருந்தேன். அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட இந்த முத்து வந்து ஃபோன் பண்ணவே இல்லை. ஆனால் மாமியார் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா இந்த முத்து. இதில் மீனா புதுசாக திட்டம் போடுறா வீடு வாங்கணும்னு. இதெல்லாம் நடக்க நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி கோவமாக பேசும்போது, அம்மா, நீங்கள் என்னைக்காவது முத்து வீட்டுக்கு வந்துட்டானான்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை முத்து சாப்பிட்டானான்னு கேட்டிருக்கீங்களா? இல்லையே. நீங்கள் முத்துவை கவனிக்கவே கூடாதுன்னு இருக்கீங்க. அதே மாதிரி முத்துவும் மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான். இதில் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் ஏம்மா கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், நீயும் சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் கஷ்டப்படுற, நானும் இந்த வீட்டில் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். ஆனால் மீனா, முத்து, மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அப்படி அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுல்ல. என்ன செய்யன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்கம்மா, கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஆனால் இன்றைக்கி கடையில் தங்க மாட்டேன், வீட்டுக்கு வந்துடுவேம்மா. நீங்கள் ஃபோன் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்காக தனியாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு மீனாவை மட்டும் இந்த வீட்டுக்கு வர வைக்கலாம்னு நினைக்காதீங்கம்மா. அப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மனோஜ். அதெல்லாம் நடக்காது மனோஜ். நான் மனசு மாறணும்னு நினச்சேன். ஆனால் மீனாவுக்காக மனசு மாறினா அவ்வளவுதான், சரிப்பட்டு வராதுன்னு நான் இப்போ ஒரு முடிவெடுத்துட்டேன். நீ கிளம்பு மனோஜ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா எப்பயும் போல பூக்கடையில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த மேனேஜர் மீனா கிட்ட, என்ன மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இன்னும் வேலை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களை தான் மீனா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சார், எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது, நம்ம கம்பெனி மூலமாக உங்களுக்கு இந்த வீடு எல்லாத்துக்குமே பூ கொடுக்குற ஆர்டர் கிடச்சிதில்ல, அதே மாதிரி தான் இன்னொரு ஆர்டரையும் நாங்கள் தரப்போகிறோம். நீங்கள் அவங்க இருக்கிற எல்லாருக்கும் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், உண்மையாவான்னு கேட்க, ஆமாம்மா, உண்மையாக தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக உண்மையாக உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அதனால் இந்த ஆர்டரையும் உங்களுக்கே கொடுக்கலான்னு நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியாகவே இந்த வேலையை செஞ்சிட முடியுமான்னு கேட்கும்போது, சார், என் வீட்டுக்காரர் முத்து இருக்காரு சார், அவர் சவாரிக்கு போகிறாரு. அவர் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பே இருந்திருக்காது. நான் வீட்டிலேயே தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். நானும் சம்பாதிக்கணும்னு, தெரிஞ்ச வேலையை நல்லபடியாக செய்யணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் உதவி செய்கிறது என் வீட்டுக்காரர் முத்து தான் சார். அவர் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் ரொம்ப நல்லபடியாக செய்வேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, ரொம்ப நேர்மையாக உங்கள் வேலையை பார்த்துக்கிறீங்க, ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறீங்க. உங்களை நம்பி இந்த ஆர்டரை நான் உங்களுக்கே கொடுக்குறேன், போதுமா? நீங்கள் இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க. நாளைக்கு வந்து என்னை பாருங்கள், ஆஃபீஸில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் வரும்போது முத்துவையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இந்த ஆர்டரை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நினைக்கிறாங்க,
இதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வந்தால் இந்த பணத்தை வச்சு முதல்ல அம்மாவுக்கும் இங்கே சத்யாவுக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். சத்யாவுக்கு வேற கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அம்மா. நான் இப்போ என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அவங்களுக்குன்னு பெருசாக என் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் எதுவுமே செய்யலை. என் தம்பியை படிக்க வச்சேன், சீதாவை படிக்க வச்சேன். என் அம்மாவுக்கு நான் எதுவுமே செய்யலையே. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும்ல. என் அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக என் அம்மா நினச்சத நடத்தி வச்சுருப்பாரு. ஆனால் இப்போ அந்த இடத்துல நான் தான் இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும். என் மாமியார் வீட்டில் இருந்திருந்தா அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய ஆர்டரை எடுத்தால் தானே உனக்கு பணம் கிடைக்கும்னு ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. ஆனால் இப்போ என் வீட்டுக்காரர் முத்து எனக்கு உதவி செய்வார், கேள்வி கேட்க மாட்டார். இதுதான் சரியான சமயம். கிடைக்கிற வருமானத்தை சேர்த்து வைக்கணும். பெரிய லாபம் கிடைச்சா அதில் அம்மாவுக்கு வீடு வாங்குறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. அங்கே மேனேஜர் கிளம்பி போகிறாரு. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி மறுபடியும் பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே மீனா உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் பூக்கடைக்கு வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. மீனா சவாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. அங்கே மீனாவை பார்க்கறதுக்காக முத்து போன உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, முதல்ல இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, எதுக்கு வர சொன்னேன், எதுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க, மேனேஜர் வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. இதே மாதிரி பெரிய ஆர்டர் கிடைக்க போகுதான். ஏற்கனவே இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு எனக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல, இதை விட பெரிய ஆர்டர் தரதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் போய் பார்க்கணும், நீங்களும் வரணுங்க. நீங்கள் எனக்கு துணையாக இருந்தால் தான் எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் என்னால் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, உண்மையாகவே சொல்கிறியா? அது எப்படி நீ கேட்டு நான் உதவி செய்யாமல் இருப்பேன்? உனக்கு இப்படி ஒரு ஆர்டர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு 2 பேரும் போய் மேனேஜரை பார்த்து பேசிட்டு வரலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே ஆசைப்பட்ட மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி கொடுக்க முடியும்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ சம்பாதிக்கிற, உனக்கு நல்ல லாபம் கிடைச்சா நீ நினச்ச மாதிரியே அத்தைக்கும் இங்கே வந்து சத்யாவுக்கும் நம்ம வந்து வீடு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அம்மா கிட்ட ஏன் சொல்லணும்? அம்மாவுக்கு ஏன் தெரியணும்? அம்மாவா பணம் கொடுக்க போகிறாங்க? இல்லையே, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போகிறோம். உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய போகிறோம். அம்மா என்னைக்காவது எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களா? ஏன் முத்து வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களா? இல்லையே. ஆனால் உங்கள் அம்மா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவை என் மாமியாராக இல்லை, என் அம்மாவை தான் பார்க்குறேன். அதே மாதிரி என்னையும் மூத்த பையனாக தானே பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து இங்கே உங்கள் அம்மாவுக்கு புது வீடு வாங்கி கொடுக்கணும், இங்கே சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா என் அம்மா மட்டும் இல்லை, என் அப்பாவும் கேள்வி கேட்கவே முடியாது. நான் பார்த்துக்கிறேன் மீனா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து சொன்ன மாதிரியே மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இங்கே சந்திராவுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் இங்கே வந்து விஜயா ரொம்பவே கோவமாக மீனாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே பூக்கடைக்கு வராங்க. இங்கே சந்திரா விஜயா வரதை கவனிக்கிறாங்க. இங்கே சம்மந்திக்கிட்ட பேசலாமா வேண்டாமா? ஏற்கனவே மீனா மேலே உள்ள கோவத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மீனாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம போய் பேசினா அவ்வளவுதான், விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்களே. என்ன செய்கிறது? பேசாமல் இருந்தாலும் அவங்க பிரச்சனை செய்வாங்க. பேசாமல் போய் பேசிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து விஜயா, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பூக்கடையில் நிறைய வேலை இருந்தது, நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு கேட்கும்போது, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்கள் பொண்ணு மீனா அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காள்ல. என் வீட்டுக்காரரோட நிலைமையை பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் உங்கள் சம்மந்தியாச்சேன்னு வீட்டுக்கு வந்து அவரை பார்த்துருக்கலாம்ல. உங்களுக்கு தான் என் குடும்பத்து மேலே அக்கறையே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயா, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே. என் பொண்ணு மீனா இருந்திருந்தா கூட கண்டிப்பாக இங்கே அண்ணாமலை அண்ணனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பேன். நீங்கள் தான் மீனாவையும் இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் மீனான்னு பேசி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி நாங்கள் வரது? எப்படி வந்து அண்ணாமலை அண்ணனை பார்க்குறது? நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கலனாலும் முத்து தம்பிக்கிட்ட அப்பப்போ ஃபோனில் இங்கே அண்ணாமலை அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு அப்படிலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறீங்களோ இல்லையோ, மீனாவும் முத்துவும் உங்களுக்கு புது வீடு வாங்கி தரணும்னா நினைக்கிறாங்களா என்ன? முத்துவை வர வச்சு அங்கே வந்து முத்துக்கிட்ட பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? முத்துவால் சரியாக சம்பாதிக்கவே முடியல, வீட்டு செலவுக்கே பணம் கொடுக்க முடியாமல் முத்து கஷ்டப்படுறான். நீங்கள் மீனாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பும்போது மீனாவுக்காக பெருசாக என்ன செஞ்சிட்டீங்கன்னு இப்போ முத்துவும் மீனாவும் உங்களுக்கு புது வீடு வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை.
மறுபடியும் இப்படிலாம் முத்து பேசிட்டு இருந்தா அப்புறம் என்னைக்குமே மீனா எங்கள் வீட்டு பக்கமே வர முடியாது. முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லி வைங்க. போனா போதுன்னு அமைதியாக இருந்தா மீனா வந்து என் பையன் மனசை மாற்றி இப்போ உங்களுக்கு புது வீடு வாங்கி தரணும்னு திட்டம் போடுறாளா? அப்போ இதுக்காக தான் அங்கே வந்து முத்துவை வர சொன்னீங்களா? புது வீடு வாங்கணும்னு பேசுறதுக்காக தான் முத்துவுக்கு வந்து தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்களா? இதில் நீங்கள் சமைச்ச சாப்பாடெல்லாம் முத்து வேற என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். இனி இப்படிலாம் நடந்தா அவ்வளவுதான். நான்லாம் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து விஜயா, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் எதுக்கு புது வீடு வாங்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம்? மீனாவும் முத்து தம்பி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு ஓனர் வந்து பேசினாரு. நமக்குன்னு சொந்த வீடு இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்திருக்கலான்னு சொன்னேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லையே. எங்களுக்கு புது வீடு வேண்டாங்க. இருக்கிற வீட்டிலேயே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். மற்றபடி நாங்கள் யார்கிட்டேயும் பணம் கேட்கவும் இல்லை, புது வீடு வாங்கணும்னு நாங்கள் நினைக்கவும் இல்லை. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தின்னு சொல்லும்போது, போதும் போதும், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சீதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யும்போது என் பையன் முத்து தான் வெளியில் கடன் வாங்கி நிறைய பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அந்த பணத்தை நீங்களா திருப்பி தந்தீங்க? முத்துவும் மீனாவும் தான் சம்பாதிச்சு இப்போ வரைக்கும் அந்த கடன் பணத்தை திருப்பி தராமல் இருக்காங்க. எவ்வளோதான் உங்களுக்காக செய்கிறது? மீனா என் வீட்டில் இருக்கும்போது கூட சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காகவும் இங்கே சீதாவுக்காகவும் சத்யாவுக்காகவும் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி உங்கள் பொண்ணு என்றைக்குமே என்ன நல்ல வந்து கவனிக்கவும் இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்கவும் இல்லை. அதனால் இன்னொரு முறை புது வீடு வாங்கணும்னு மீனாவும் முத்துவும் உங்களுக்காக ஏதாவது முடிவெடுத்தாங்க, உங்கள் பொண்ணு மீனா எங்கள் வீட்டுக்கு என்றைக்கும் மருமகளாக வர முடியாது. மீனாவோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. மீனாவோட வாழ்க்கை முக்கியமா இல்லை புது வீடு முக்கியமானு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. மீனாவும் முத்துவும் இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும். புரியுதுல்ல? அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. மீனாவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு சரியாக புரியல. நாங்கள் இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்னது நான் வந்து புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கேனா? இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மீனாவோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன். நீங்கள்லாம் என் சம்மந்தியே கிடையாது. உங்ககிட்ட வந்து பேசணுன்ற அவசியமே இல்லை. முத்து வந்து என் மாமியாருக்கு நானும் மீனாவும் புது வீடு வாங்கி தர போகிறோன்னு எங்கள் முன்னாடி தான் சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? முத்துவுக்கு தான் வேறு வேலை இல்லைன்னா உங்களுக்கும் வேறு வேலையே இல்லையா? ஏன் சத்யா நல்லா தானே சம்பாதிக்கிறான், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டானா? அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது இங்கே ரொம்பவே மனசு வேதனையோடு அழ ஆரம்பிக்கிறாங்க சந்திரா. போதும் போதும், அழுது நடித்து ஏமாத்தாதீங்க. இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவைன்னா முத்துவை வர வச்சு நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவன் மனசை மாற்றி இப்போ புது வீடு வாங்கணுன்னு வேற திட்டம் போடுறீங்க. உங்கள் பையன் சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சத்யாவுக்கு புது வீடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதெல்லாம் நடக்காதுங்க. நடக்கவும் விட மாட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல? மீனா வாழ்க்கையை நினச்சி பார்த்து நீங்களே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசி புரிய வைங்க. இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு பேசிட்டு ரொம்ப கோவமாக விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. முத்து தம்பி எதுக்கு எங்களுக்கு புது வீடு வாங்கணும்னு நினச்சாரு? அதனால தானே இப்படிலாம் வந்து சம்மந்தி பேசிட்டு போகிறாங்க. மீனாவோட வாழ்க்கையை பற்றி வேற யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாங்க சந்திரா. வீட்டுக்கு வந்த சந்திரா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மீனா பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்ற சந்தோஷமான விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது இங்கே வந்து சந்திரா அழுதுட்டுருக்கிறத கவனிக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, எப்போ வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா. ஆமாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்கம்மா, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குமா, இப்போ தான் மேனேஜர் வந்து பேசிட்டு போகிறாரு. நாளைக்கு நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் மேனேஜர் ஆஃபீஸில் போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மீனா, நீ உன்னுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணும். எவ்வளோ தான் உனக்கு வந்து வருமானம் வந்தாலும் நீ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தெல்லாம் முத்து தம்பிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜயா பேசினதை மீனா கிட்ட சொல்லக்கூடாது, அப்புறம் முத்து தம்பி வீட்டில் போய் பிரச்சனை செய்வாருன்னு இங்கே எதையுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க சந்திரா. ஆனால் மீனாவுக்கு புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அம்மா ஏதோ ஒரு உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க, என்னென்னு தெரியலையே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அம்மா எதுக்குமா அழுதுட்ருக்கீங்க? யாருமா ஏதாவது சொன்னாங்களா என்ன? முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருந்த இங்கே வந்து சந்திரா கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. அந்த சமயம் அங்கே சத்யா வராரு. அம்மா என்னம்மா நீங்கள் அழுதுகிட்டே ஃபோனில் பேசுனீங்க, உடனே நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். மீனாக்கா உங்கள் மாமியார் விஜயா ஏன் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு பேச ஆரம்பிக்கும்போது, விஜய் அத்தையா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, அவங்க நம்ம அம்மாவை பார்க்கறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு நடந்த உண்மையை சத்யா சொல்கிறாரு. அம்மா மாமியார் வந்தாங்களா, என்னம்மா பேசுனாங்க, நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உன்னுடைய மாமியார் விஜயா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சம்மந்தி வந்த உடனே அவங்ககிட்ட சந்தோஷமாக பேசணும்னு நினச்சேன். ஆனாலும் அவங்க தான் ரொம்ப கோவமாக பேசிட்டாங்க.
மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டு உங்களுக்கு வீடு வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நடந்தால் மீனா என்றைக்குமே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லி வைங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் தான் சம்பாதிக்கணும். உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எப்பயுமே முத்துவும் மீனாவும் உங்கள் குடும்பத்துக்கு தான் தராங்கன்னு என்னென்னவோ பேசிட்டாங்க மீனா. என்னால் தாங்கிக்க முடியல. எங்களுக்கு வீடு வேணும்னு நாங்கள் கேட்கவே இல்லையே மீனா. அப்புறம் எதுக்குமா நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்காம எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற? அதெல்லாம் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னுடைய மாமியார் வீட்டில் நீ பார்த்துக்கணும். அதுவே போதும். மறுபடியும் அவங்க வந்து இப்படி பேசுகிற மாதிரி செஞ்சிடாத மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என் மாமியார் வந்து பேசியிருக்காங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்துருக்க வேண்டாமா? என் பொண்ணு உங்கள் வீட்டில் இப்போ இல்லையே, எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால என் பொண்ணை பற்றி நீங்கள் எப்படி பேசலான்னு கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? என் மாமியார் இப்படி பேசுனதெல்லாம் பெரிய தப்புமா. நாங்கள் என்ன முடிவெடுத்தா அவங்களுக்கு என்ன? அவங்க கேள்வி கேட்கணுன்னா எங்ககிட்ட தானே கேள்வி கேட்கணும். அது எப்படி உங்கள் கடையில் வந்து இப்படிலாம் பேசியிருக்கலாம்? அம்மா, நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் உங்களுக்கு தான் தருவேன். என் மாமியாரால் என்னம்மா செய்ய முடியும்? அவங்க வீட்டில் நான் மருமகளாக இருக்கக்கூடாது, பொறுப்பான மருமகளே இல்லைன்னு, ஒன்னால தான் பிரச்சனை வருதுன்னு என்னென்ன பேசுனாங்க. அப்போ கூட அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தானம்மா உதவி செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன வேணும் சமைச்சு கொடுக்குறது, அவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிறதுன்னு அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் தனியாகவே பார்த்துக்கிட்டேன். அப்போல்லாம் என்ன புரிஞ்சுக்கல? அப்போ என்ன மருமகளாக ஏற்றுக்கல? இப்போ என்ன புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க? அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்களும் சாப்பிடாம உட்காந்து அழுதுட்ருக்கீங்களா? அவங்களுக்கு எப்படி சரியான பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் அம்மாவுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லி தான் நான் பார்க்கணுமா என்ன? என் அம்மாமா நீங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என் மாமியார் சொன்னால் கேட்டுட்டு இருக்க முடியாதுமா. ஏன்னா அந்த வீட்டில் நான் இல்லை. என்னை மருமகளாக ஏற்றுக்க முடியாது. உங்கள் அம்மா என் சம்மந்தியே கிடையாதுன்னு என்னென்ன பேசுனாங்க. அவங்க பேசுனதுக்காமா நீங்களாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படி அழுதுட்ருக்கீங்க? அம்மா, அவங்க என்னை கேள்வி கேட்கவே கூடாது. போனா போதுன்னு நான் பொறுமையாக இருக்கேன். நாளைக்கு நானே ஒரு முடிவெடுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. மீனா, பிரச்சனை செய்யாத மீனா, பொறுமையாக இரு. அப்போ தான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் நீ மருமகளாக போக முடியும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சந்திரா. அம்மா, அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போகலனாலும் பரவாயில்ல. உங்கள் பொண்ணாவே நான் இருந்துருவேன். இதே வீட்டில் இருந்துருவேன். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடாதுன்னு விஜயாத்த சொன்னால் அவங்க பேச்சை நான் என்றைக்கும் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. இங்கே மீனா வேற இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் முத்துவும் மீனாவும் மேனேஜரை போய் பார்க்குறாங்க. மேனேஜர்கிட்ட இந்த பெரிய ஆர்டரை பற்றி பேசுகிறாங்க. முத்து, மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கேன். நீங்களும் மீனாவுக்கு உதவி செய்யணும். அதன் மூலமாக மீனாவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்த உடனே, இந்தாங்க முத்து, இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. சார், இந்த ஆர்டருக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, மாதம் மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். முன்பணமாக இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, சார், நாங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நாங்களே நிறைய வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எங்கே வீடு வேணும், எப்படி வேணும்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். எனக்கு தெரியும் சார், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார், எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு புது வீடு வாங்கணும். எங்ககிட்ட நிறைய பணம் இல்லை. நீங்கள் நிறைய வீடெல்லாம் கட்டி கொடுக்குறீங்கல்ல, உங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி உங்ககிட்டயே கேட்போம்னு நினச்சோம் சார் அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் சார், எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இந்த பணம் வேணாம். வேண்டாம் சார், இந்த முன்பணமாக இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மாதம் மாதம் அந்த வீடுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ நாங்கள் கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல முத்து, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வீடெல்லாம் கட்டியிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த பணம் வேண்டான்னு சொல்கிறீங்க. அந்த வீட்டுக்காக இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். மாதம் மாதம் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் தான் இப்போ பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறீங்களே, உங்களால் கண்டிப்பாக மாதம் எங்களுக்கு பணம் தர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடை பார்த்துட்டு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டோட சாவியை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் புது வீட்டிலையே தங்கிக்கலாம். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கும்போது, இல்லை சார், எங்களுக்காக நாங்கள் வீடு பார்க்கல. எங்கள் அம்மா, தம்பி, சத்யான்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் சார் வீடு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, உங்கள் அம்மாவுக்காக இந்த வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கே வந்து அந்த வீடெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே அந்த வீட்டுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மேனேஜர். இதை கேட்ட முத்துவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீனா, இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து வீடு வாங்குவோம்னு நினைக்கவே இல்லை மீனா. உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்குன்னு புது வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. உண்மைதாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, இப்போ கூட அந்த வீடுக்காக நீ தான் மீனா பணம் கொடுத்துருக்க. நான் எந்த உதவியும் செய்யலை. மேனேஜர்கிட்ட பேச வந்தேன், அவ்வளவுதான். உங்கள் அம்மாவுக்கு நீ தான் உதவி செஞ்சுருக்க. இதை நினச்சி உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. மீனா நமக்கு புது வீடு வாங்கி தந்திருக்கான்னு அவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது,
அங்கே மேனேஜர்கிட்ட பேசிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்த உடனே அமைதியாக இருக்காங்க. என்ன மீனா, நான் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியாக இருக்கன்னு கேட்க, நாம தாங்க புது வீடு வாங்க போகிறோன்னு சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் விஜயாத்த என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? மீனா உங்கள் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு என் அம்மா கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. என் அம்மா எனக்கு நீ புது வீடு வாங்கி தர வேண்டாம், உன் மாமியார் வீட்டில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாலே போதும்னு நேற்று அவ்வளோ அழுதாங்க தெரியுமா? அதனால தான் புது வீடு இப்போ வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. மேனேஜர் நமக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முன்பணமாக கொடுத்த பணத்தையும் புது வீடு வாங்கணும்னு கொடுத்துட்டோம். அதனால் நம்ம எடுத்த முடிவு சரிதானான்னு யோசிக்கிறேங்க. ஆனால் என் அம்மாவுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லைங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க மீனா. என்ன மீனா சொல்கிற? எங்கள் அம்மாவை இப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புது வீடு வாங்கியே ஆகணும். அவங்க என்ன பேசுகிறது, நாம் என்ன கேட்குறது? அவங்க புது வீடு வாங்குறதுக்கு பணம் கொடுக்கல. ஏன், நான் கூட உனக்கு பணம் கொடுத்து உதவி செய்யலையே. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, நீ சம்பாதிக்கிற, உன்னுடைய அம்மாவுக்கு நீ வீடு வாங்கி தரணும்னு நினச்சா அவங்க என்ன வந்து சொல்கிறது? நீ என்ன அவங்க பேச்சை கேட்குறது மீனா? உன்னுடைய விருப்பத்துக்கு உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு வீடு வாங்கி தர, இதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சந்தோஷப்படுறேன். நீ என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும். எங்கள் அம்மா இப்படி தான், யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதான் இப்படி வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்திருக்கீங்க. இப்போ சொந்த வீடு கிடைக்க போகுதுன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க. நீ இப்போ எங்கள் அம்மாவை பற்றி பேசாத. நீ எங்கள் வீட்டில் இல்லைல்ல, அப்புறம் நீ எடுக்கிற முடிவு தான் சரின்னு, நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன்ல, என் பேச்சை மட்டும் கேளு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு முத்து. அண்ணாமலையும் ரவியும் அங்கே புது வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரவி எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா, இங்கே மீனா அண்ணி அவங்க அம்மாவுக்காக புது வீடு வாங்கியிருக்காங்க, பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்கம்மா, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதே எப்படி சொல்வா, நான் இவ்வளோ பேசியும் சந்திரா என் பேச்சை கேட்காம அவங்க நினச்சது நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாங்கல்ல. ஆமாம், எங்கே புது வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, அண்ணி இங்கே பூக்கடை வச்சுருக்காங்கல்ல மீனா அண்ணி, அங்கே பக்கத்தில் தாம்மா பூக்கடை பக்கத்தில் தான் வீடு இருக்குது. மீனா அண்ணியோட பூக்கடை பக்கத்துலேயே அவங்க அம்மாவுக்கும் புது வீடு வாங்கியிருக்காங்கம்மா. மீனா அண்ணிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால் புது வீடும் வாங்கிட்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு புது வீட்டுக்கு போகிறாங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம். ஏன் மீனா அண்ணி முத்து உங்களை கூப்பிடவே இல்லையான்னு கேட்கும்போது, அதை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக விஜயா யோசிக்கிறாங்க. என் பேச்சை கேட்காம மீனா இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டால, தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு அவள் எனக்கு தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் அவங்க அம்மாவுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துட்டால, இப்போ நான் அங்கே தான் வரேன். மீனா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு புது வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக கிளம்பி வராங்க விஜயா. முத்து விஜயாவை பார்த்த உடனே, என்ன மீனா எனக்கு தெரியாமல் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியான்னு கேட்கும்போது, இல்லைங்க அதை எப்படி வர சொல்வேன், அவங்களால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தும் நான் எப்படிங்க வர சொல்வேன்னு கேட்கும்போது, அண்ணாமலை மாமா வந்தால் போதும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எதுக்கு அத்தை வந்திருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க மீனா. அங்கே வந்த விஜயா ரொம்ப கோவமாக, என்ன மீனா என் பேச்சை கேட்காம உங்கள் அம்மாவுக்காக புது வீடெல்லாம் வாங்கிட்ட போல அப்படின்னு சொல்லும்போது, என் அம்மாவுக்கு புது வீடு வாங்குறதுக்கு உங்கள் பேச்சை நான் ஏன் கேட்கணும்? நான் என்ன உங்கள் வீட்டில் மருமகளாவா இருக்கேன்? என்னை மருமகளாவே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தானே அங்கேருந்து அனுப்புனீங்க. என்னால் தான் பிரச்சனை வருது, மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்புனீங்க. எங்களுக்குன்னு வீடு இருக்கக்கூடாதா? ஏன் புது வீடு வீடு வாங்கினா உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா என்ன? நான் தான் இப்போ உங்கள் வீட்டில் இல்லையே, அப்புறம் உங்கள் பேச்சை எதுக்கு கேட்கணும்? நீ என் மருமகளே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்படி பிரச்சனை செஞ்சு என் வீட்டுக்கு அனுப்புனப்ப எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, ஆறுதலாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என் அம்மாவுக்கு புது வீடு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் உங்கள் பேச்சை நான் கண்டிப்பாக கேட்கணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லை. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? எங்கள் அம்மாவோட கடைக்கு போயிட்டு என்னென்ன பேசியிருக்கீங்க? மீனாவும் முத்துவும் உங்களுக்கு புது வீடு வாங்கி கொடுத்தா அப்புறம் மீனா என்றைக்குமே என் வீட்டுக்கு மருமகளாகவே வர முடியாதுன்னு சொன்னீங்களாமே. இப்போ மட்டும் என்ன உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு உங்ககிட்ட பேசினேனா? இல்லை நான் வந்து உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னேனா? இல்லையே. அப்படியே வந்தாலும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வைப்பீங்க. நான் தான் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும். என் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் அம்மாவுக்கு புது வீடு வாங்கி தரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் சொன்னால் அப்படியே நான் கேட்டுருவேனா? உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதை விட எங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் மகளாகவே இருந்துக்கிறேன். உங்கள் வீட்டு மருமகளாக வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க எனக்கு பிடிக்கல. அதனால் என் அம்மா கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதுக்கு இப்போவே என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதான் நாங்கள் கூப்பிடாமே வந்துட்டீங்கல்ல, மன்னிப்பு கேட்டுட்டு உடனே கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க மீனா. என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா மீனா பேசுகிறது சரிதானே. மீனா சம்பாதிச்ச பணத்தில் மீனா தன்னுடைய அம்மாவுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த புது வீடு வாங்க நான் கூட மீனாவுக்கு உதவி செய்யவே இல்லை. அப்புறம் நீங்கள் எப்படிம்மா கேள்வி கேட்கலாம்? இப்படி கேள்வி கேட்க உங்களுக்கு என்னம்மா உரிமை இருக்குது? நானும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன பிரச்சனை செய்கிறீங்க? அப்படி இருக்கும்போது நாங்கள்
புது வீடு வாங்கணும்னு நினச்சா மட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா? நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படிதானம்மா அப்படின்னு மீனாவும் முத்துவும் மறுபடியும் இங்கே விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. இதுக்கு மேலே இவங்களுக்கு பதில் பேசவே முடியாது. ஏன்னா மீனா ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப கோவமா சந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அதான் உங்க பொண்ணு மீனா உங்களுக்கு புது வீடு வாங்கி தந்துட்டால, அந்த சந்தோஷத்துல மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. ஆனா முத்துவையும் மீனாவையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா சொல்றாங்க, என் மாமியார் எப்பவுமே இப்படிதான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நமக்குன்னு இப்போ புது வீடு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க மீனா. பிரச்சனை செய்ய வந்த விஜயாவுக்கு சரியான பதில் கொடுத்து அனுப்புனது மட்டும் இல்லாம, மீனா நெனச்ச மாதிரியே இப்ப எனக்காக புது வீடு வாங்கி தந்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சந்திரா.